சிம்பிளான மசாலா மேகி செய்ய ஃபர்ஸ்ட் கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானனே 2 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிக்கணும். இதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கிருச்சு. அடுத்தது 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தக்காளியும் நல்லா குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. அடுத்தது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோடைய 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னா 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கலரி விட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை மேகி எடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 5 மேகி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றி மேகியை போட்டு குழைய வச்சிடாதீங்க, பதமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியோட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மேகி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேகியை கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா மேகி எல்லாம் மசாலாவோட மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சால்ட் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா மேகி மசாலாவில் நிறைய சால்ட் இருக்கும். அதனால நம்ம வெங்காயம் வதக்கும் போது லைட்டாக ஆட் பண்ணால் போதும். அடுத்தது நான் 1/2 லெமனை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான சிம்பிள் மேகி மசாலா ரெடி ஆயிடுச்சு.